இந்திய ராணுவத்தின் முதல் பெண் அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற முக்கிய ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி உலகிற்கு இந்தியாவின் வலிமையை காட்டியுள்ளனர். கர்னல் சோஃபியா குரேஷி 2016ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் பார்ட்டி 18 என்ற பயிற்சியில் 40 பேர் கொண்ட படைப்பிரிவு வழிநடத்திய இந்தியாவின் முதல் பெண் அதிகாரி ஆவார். இவர் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் காங்கோவில் பணியாற்றியுள்ளார். அவரது தந்தை ராணுவத்தில் பணியாற்றியவர், மேலும் அவரது தாத்தா ராணுவத்தில் பணியாற்றியவர். இந்த ராணுவ பாரம்பரியத்தை தொடர்ந்து அவர் தனது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார். விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் 2004ஆம் ஆண்டு IAF இல் 21வது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பறக்கும் பைலட் பாடநெறியின் ஒரு பகுதியாக நியமிக்கப்பட்டார். அவர் சேட்டக் மற்றும் சீட்டா ஹெலிகாப்டர்களில் 2500 மணி நேரங்களுக்கு மேல் பறந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு இமாச்சல் பிரதேசத்தின் மிக உயரமான சிகரங்களில் ஒன்றான மணிராங் மலைக்கு முப்படையினரால் இயக்கப்பட்ட அனைத்து பெண்களும் கொண்ட மலையேறும் பயணத்தில் பங்கேற்றார். இந்த இரு வீராங்கனைகளும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி இந்தியாவின் வலிமையை உலகிற்கு காட்டியுள்ளனர். அவர்களின் தைரியம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்யும் முக்கிய அம்சமாகும். இந்திய ராணுவத்தின் சக்தி மற்றும் வீரத்தை உலகிற்கு காட்டும் முக்கிய நிகழ்வாக இந்த இரு பெண் சிங்கங்களின் செயல் பாராட்டை பெற்று வருகிறது.